வணக்கம் எல்லாருக்கும். நாம டெய்லி பண்ற ஒரு சின்ன விஷயம், ஒரு ஹக், அதாவது கட்டிப்பிடிக்கிறது. இதுக்குள்ள இவ்வளோ பெரிய சயின்ஸ் ஒழிஞ்சிருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த அன்பான அணைப்புக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான விஷயங்களை நம்ம ஒண்ணா சேர்ந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கும் தீர்வு எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா என்னடா இது, அந்த தீர்வு நம்ம கையிலேயே ஒரு சிம்பிளான அன்பான விஷயத்துல இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஹக்னா வெறும் ஆறுதல் படுத்துறதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நிஜமாவே ஒரு அணைப்பு நம்ம உடம்புக்குள்ள ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யுது. அது எப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். அடையப்பா, இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எந்த ஒரு டேப்லெட்டும் இல்லாம ஒரு சிம்பிளான அணைப்பு நம்மளோட பிளட் பிரஷரை குறைக்குதான், ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்குதான், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டத்தை கூட ஸ்ட்ராங் பண்ணுது. இது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சூப்பரான ரகசியம் இல்ல? ஓகே, உடம்புல இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்போ நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்கும்? ஒரு அணைப்புக்கும் அன்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியை தான் நாம இப்போ டீகோட் பண்ண போறோம். டோபமைன், செரோட்டனின், இந்த ரெண்டு பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நம்மளோட ஃபீல் குட் கெமிக்கல்ஸ், அதாவது நம்மள சந்தோஷமா உணர வைக்கிற ஹார்மோன்கள். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள அணைக்கும் போது நம்ம மூளை இந்த சந்தோஷ ரசாயனங்களை அப்படியே சொருகுது. அதனால தான் அந்த ஒரு மொமெண்ட்ல நாம அவ்வளோ சந்தோஷமாவும் உலகத்திலே ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்றோம். பாத்தீங்களா, இது எவ்வளோ சிம்பிளான ஒரு ப்ராசஸ்னு. ஒரு அன்பான ஹக் அது நம்ம பிரெயின்ல கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுது. அந்த கெமிக்கல்ஸ் நம்மள ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்குது. ஒரு சின்ன டச் எவ்வளோ பெரிய ஒரு இமோஷனல் சேஞ்சா உருவாக்குது பாருங்க. ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். சரி, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்யுதுன்னு பார்த்தோம். ஆனா நிஜ வாழ்க்கையில நாம அதை எப்படி உணர்றோம்? வார்த்தைகளால விவரிக்க முடியாத அந்த ஒரு ஃபீலிங்க பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். இந்த வார்த்தைகளை ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, நீங்க மத்தவங்களுக்கு வேண்டியவரா இருக்கீங்க. சில நேரங்கள்ல 1000 வார்த்தைகள் கொடுக்காத ஒரு தைரியத்தையும் ஆறுதலையும் ஒரே ஒரு சின்ன அணைப்பு கொடுத்துரும் இல்லையா? நீங்க தனியா இல்ல, நீங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னு சொல்லாமலே சொல்ற ஒரு மொழி அது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு வித்தியாசங்க. ஒருத்தர் நம்மள சகிச்சுக்கிட்டு போறதுக்கும் உண்மையாவே விரும்பி நம்மள உயர்வா மதிச்சு நம்ம கூட இருக்கிறதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. தொடர்ந்து நம்ம மேல காட்டப்படுற அந்த சின்ன சின்ன அணைப்புகள் இருக்கு இல்லையா, அது நாம அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதுதான் ஒரு உறவோட ஆணிவேரே. சரி, இந்த சின்ன சின்ன ஹக்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்ம்ல எப்படி பலப்படுத்துது? நம்ம சின்ன சின்ன செங்கலா வச்சு ஒரு பெரிய கோட்டையே கட்டுற மாதிரி இந்த குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் எப்படி ஒரு நிலையான அன்பை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, எந்த ஒரு உறவா வேணா இருக்கட்டும், அதுல நாம சேஃபா ஃபீல் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அஸ்திவாரத்தை, அந்த ஃபவுண்டேஷனை உருவாக்குறதுல இந்த சின்ன சின்ன அணைப்புகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இதுதான் ஒரு நிலையான அன்புக்கு வழியமைக்குது. நம்ம டெய்லி லைஃப்ல வர்ற சின்ன சின்ன சவால்களை சமாளிக்க இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்களேன். ஒரு குட்டி மனக்கசப்பு ஒரு பெரிய வாக்குவாதமா வெடிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு கொடுக்குற ஒரு ஹக் அந்த டென்ஷனை அப்படியே குறைச்சிடும். அது வார்த்தையே தேவைப்படாத ஒரு சமாதானம், ஒரு அமைதி ஒப்பந்தம் மாதிரி. இதுக்காக பர்த்டே, வெட்டிங் டேன்னு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்க்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. அன்பை காட்டுறதுக்கு ஸ்பெஷலா ஒரு காரணம் தேவையே இல்ல. அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு இயல்பான பகுதியா இருக்கணும். இதுக்குன்னு பெரிய காரணம்லாம் தேடிட்டு இருக்காதீங்க. இதோ பாருங்க, எவ்வளோ சிம்பிளான வாய்ப்புகள் இருக்குன்னு. உங்க பார்ட்னர் உங்களை கிராஸ் பண்ணி போகும்போது, அவங்க கொஞ்சம் டயர்டா தெரியும் போது, இல்ல எந்த காரணமும் இல்லாம சும்மா தோணுச்சுன்னு சொல்லி உங்க அன்பை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவ்வளவுதாங்க விஷயம். சரி, இந்த முழு விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நீங்க கொடுக்க போற அந்த ஒரு சின்ன அணைப்பு உங்க வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சக்தி, அந்த மேஜிக் உங்க அன்பான கைகள்ல தான் இருக்கு.